ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ், என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்துங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்லன்றதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. தினேஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது. இன்னொன்று அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவராக அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன் கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகினா அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கான்றது தான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார், 100 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இதுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் வருவோமான்னு தெரியல. சினிஸு திடீர்னு இட்டு கொடுத்துட்டான், நிறையா சம்பாதிச்சிட்டான், இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டா கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போயே நாங்கள் வாழ்த்திக்கிறோம்.